தென்னங்கன்றுகளை தென்னை மரத்தை பாதிக்கிற காண்டாமிருக வண்டுகளை விரட்டுறதுக்கான இன்னொரு முறை. இந்த தென்னங்கன்று ஊனி ஒரு 6 மாதம் ஆகுது. சில கன்றுகளில் வந்து காண்டாமிருகம் தாக்கி புது குருத்து வந்துருச்சு. இனிமேலும் வராமல் தடுக்கிறதுக்கு நம்ம கேள்விப்பட்ட முறையில் ஒன்று குருணை மருந்தை கட்டி விடுறது. அது போன வீடியோவில் பார்த்தோம். அடுத்து இன்னொரு முறை நான் பார்த்த முறை நாப்தலின் பால் அல்லது அந்துருண்டை அப்படின்னு சொல்லப்படுகிற உருண்டையை மரத்தோட மட்டை இடுக்குகளில் வச்சு விட்டால் காண்டாமிருகம் வண்டு அதை நெருங்காது அப்படின்னு எல்லோரும் சொல்கிறாங்க. நான் வந்து இதையே இந்த பாட்டிலில் சிறு பாட்டிலில் ஹோல்ஸ் போட்டு அதில் வந்து ஒரு 2 அந்துருண்டை பால் நாப்தலின் பாலை போட்டு வச்சுருக்கேன். இது எவ்வளோ நாள் கரையாமல் இருக்கும் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். குறைஞ்சது ஒரு 15-20 நாள் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த உருண்டைகள்லாம் வந்து கிலோ கணக்கில் வாங்கியிருக்கேன். அதனால் இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். பாட்டிலில் போட்டுறதுக்கான காரணம் இது வந்து கொஞ்சம் பொறுமையாக கரையும் அப்படிங்கிறது ஒரு இது. அடுத்து இந்த பால் கரைஞ்சி போனாலும் டக்குன்னு இந்த மூடியை திறந்துட்டு இந்த 2 பாலை ஈஸியாக போட்டு விடலாம் அப்படிங்கிறதுக்காக இது மாதிரி பண்ணியிருக்கேன். இதையே பெரிய மரங்களுக்கும் ஃபாலோ பண்ணலாம். பெரிய மரங்களுக்கும் காண்டாமிருக வண்டு அடிக்கும். அதனால் இதையும் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ட்டு ஏற்கனவே செஞ்சவங்க சொல்கிறாங்க. அதையும் நான் பயன்படுத்த போகிறேன். நன்றி.